அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூட, வனத்துறை அமைச்சர் கூட பேசுகிறாரு, சீமான் நடத்துனது இது தேவையில்லாத போராட்டம், இந்தியாவிலே வந்து நம்மளுடைய வனத்துறை தான் பெஸ்ட் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சுல்ல, அது கள்ளச்சாராயம் காய்ச்சின இடம் எது? கல்வராயன் மலை தானே, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் தானே, அதெல்லாம் வனத்தை சேர்ந்தது தானே. ஆமாம். அப்போ அங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராய காய்ச்ச விட்டனால தான் நம்ம கீழே கொண்டாந்து விட்டு அங்கே 66 உயிர் போச்சு. அப்போ அதெல்லாம் நீங்கள் எதுக்காக பாதுகாக்கப்படுறீங்க? இப்போது அந்த மலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மாடு மேய்க்கிற ஆளுங்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருந்தால் அங்கே எவனாவது வந்து கள்ளச்சாராயத்துக்கு அடுப்பு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஏக்கர கணக்கில் காடு இருக்கலாம், அது உங்களுக்கு மேய்க்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, இடம் இருக்குது, மேய்ச்சலுக்கு உண்டான நீங்கள் புல்லு பூண்டெல்லாம் நீங்கள் விளைவிக்கிறீங்க, நீங்கள் அதில் வந்து நீங்கள் சஸ்டைனபிளாக இருக்க முடியும். காடு தோட்டம் இல்லாதவங்க மாடு வாங்கி வச்சிருக்காங்கல்ல, வெளியில் போய் மேய்ச்சிட்டு வரலாங்கிறது. அவன்லாம் என்ன பண்ணுவான்? தோட்டம் இருக்கிறவன் ரைட்டு அதில் வந்து பயிர் வச்சு அதை உணவு கொடுத்துருவான். தோட்டம் இல்லாதவங்க இன்னைக்கு யாராவது போய் இன்னைக்கு விவசாய நிலத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய அளவுக்கு விலைவாசி இருக்குது. எங்கேயாவது வனத்துறையில் வந்து இவ்வளோ பட்டா போட்டு கொடுங்க நான் கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஒரு மாடு போய் மேயறதுல என்ன ஆகிடும், என்ன சேதாரம் வந்துடும் வனத்துறை? பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை பூராமே நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்னா, நீங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் என்ன முக்கியமான வாக்குறுதி கொடுத்தீங்க? 3 லட்சம் அரசாங்க பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதை நாங்கள் வந்தால் நிரப்புவோம். நீங்கள் நாங்கள் வந்து வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க, அரசாங்க வேலை வாய்ப்பு. அப்போ 5 வருஷத்துல 50 லட்சம் பேருக்கு கொடுப்பீங்க. என்னாச்சு? நம்ம எதை வந்து அசிங்கம் நாடுதுன்னு மூக்க பிடிச்சி அப்படி போலாமோ அவன் அதுக்குள்ளார இறங்கி அதை சுத்தப்படுத்துறான். அப்போ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்பை நம்ம செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? நிச்சயமா. இன்னும் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கூட கொடுத்தாலும் நம்ம போய் அந்த வேலையை செய்வோமா? 10,000 ரூபாய் கொடுத்தாலும் போய் செய்வோமா? அப்போ அந்த வேலையை அவங்க செய்யறாங்கன்னா அதுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஊதியத்தையும் குறைச்சி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களை போய் நீங்கள் போய் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயும் மாத்துறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அடக்குமுறை இல்லையா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சரி, இப்போ சீமான் அவர்கள் நடத்திய இந்த ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக போராடியதால் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. எப்படி சார் இந்த விஷயத்தை பாக்குறீங்க? சீமான் வழக்குக்கெல்லாம் பயந்த ஆளா என்ன? இல்லை அவர் மேலே வந்து இதுதான் முத தடவை வழக்கு வரப்போகுது, அதனால் வழக்குக்கெல்லாம் பயப்படுற ஆளா இல்லை. அவர் எடுத்த போராட்டங்கள் வந்து பாராட்டப்பட வேண்டிய போராட்டங்கள். அது பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதுவும் சமீப காலமாக அவர் எடுத்துகிட்டு வந்திருக்க போராட்டங்கள் எல்லாமே விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி அந்த விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு, குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் கிராமப்புற பொருளாதாரத்தை வந்து வளர்த்துறதுக்கு எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு அரசாங்கம் மேற்கொள்ளணுமோ அதையெல்லாம் செய்யாமல் விட்டுட்டாங்கங்கிறதுக்காக ஒரு போராட்டம் வந்து எடுக்கிறார். அது வந்து கல் இருக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ நடந்த ஆடு மாடுகளுக்கான ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு விவசாயிகள் இருக்காங்கன்னா ஒரு மாடு 2 மாடு 3 மாடு வச்சுருக்கிறீங்க, அவங்க வாக்காக்கரை ஓரமோ இல்லை வந்து குளத்தங்கரை ஓரமோ இல்லை காட்டு வரப்புலேயே போய் மேய்ச்சிட்டு வந்துடலாம். ஆனால் அன்றைக்கி இந்த போராட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டு கடை போடுறீங்க, 100 மாடு 500 மாடு 1000 மாடுன்னு கொண்டு போகிறீங்க. எங்கே போய் அவங்க மேலே மேய்க்க முடியும்? சார், அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, மாட்டினுடைய எண்ணிக்கை குறைந்துட்டு வருது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுது. ஆமாம், என்ன காரணம்னா அதுக்கு உண்டான இப்போ ஒரு நம்மளே வந்து இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி அந்த காலத்துலலாம் வந்து 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க 20 பிள்ளை பெற்றவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் வந்து என்ன ஆகுது, பொருளாதாரத்தில் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இப்போ அன்றைக்கி இருந்ததை விட ஆனால் என்னமோ இன்றைக்கி எல்லோரும் அதிகமாக சம்பாதிக்கிறோம். ஆனாலும் கரெக்டான வாழ்க்கையை கொடுக்க முடியாதுங்கிறனால என்ன பண்ணுறோம், அதுக்குண்டான பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு குறைச்சிக்கிட்டே வந்துட்டோமா இல்லையா? இன்றைக்கி ஒவ்வொரு வீடும் நாம் இருவர் நமக்கு இருவர் ஆகி, நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆகி, நாம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர்னு மாறி கடைசியில் இன்றைக்கி வந்து எங்கேயோ வந்து நிற்கிறோம். அப்போ அதே மாதிரி இன்றைக்கி மாட்டை வளர்த்தக்கூடிய நபர்களும் அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்கணும் இல்லையா? அந்த மாட்டுக்குன்னு அதுதான், அந்த மாட்டுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? ஒரு உயிர் வாழணும்னா அந்த உயிருக்கு உண்டான உணவு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு உண்டான மேய்ச்சல் நிலம், நமக்கு இருப்பிடம் வேணுங்கிற மாதிரி அதுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும் இல்லையா? அப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேய்ச்சல் நிலம்ங்கிறது எங்கே இருக்குது? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசாங்க நிலத்தையும் பட்டா போட்டுறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஆட்டையை போட்டு ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆக்கிரமிப்புங்கிற பேரில் யாரோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாடுகள் போய் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 மாடு 200 மாடு 500 மாடு 1000 மாடு வச்சிருக்கிறீங்க, வந்து மாட்டு தீவனத்தை வாங்கி போட்டு அந்த பொழப்பை நடத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது அப்போ இது வந்து நேச்சுரலாக வந்து அவங்க கொண்டு போய் அதை மேய்ச்சிக்கிட்டு வரணும். அப்போது அது வனத்தில் இருக்கக்கூடியதுக்கு வந்து இப்போ வனம்ங்கிறதே என்ன, மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம் தானே வனம்ங்கிறது. அப்போ அந்த வனத்தை மிருகங்கள் பெருக்குதா, வனத்தை அழிக்குதா?
அதுதான் சார் மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்னு இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு எதற்காக வந்து மாட்டிடமிருந்து தான் அந்த வனப்பகுதியை பாதுகாக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூட வனத்துறை அமைச்சர் கூட பேசுறாரு, சீமான் நடத்தினது இது தேவையில்லாத போராட்டம். இந்தியாவிலே வந்து நம்மளுடைய வனத்துறை தான் பெஸ்ட் அப்படின்னு பேசுறாரு. இந்த கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சுல்ல, அது ஆமா. கள்ளச்சாராயம் காய்ச்சின இடம் எது? கல்வராயன் மலை தானே? அங்க சுத்தி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் தானே? அதெல்லாம் வனத்தை சேர்ந்தது தானே? ஆமா. அப்ப அங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராய காய்ச்ச விட்டனால தான் அவன் கீழே கொண்டாந்து விட்டு அங்க 66 உயிர் போச்சு. அப்ப அதெல்லாம் நீங்க எதுக்காக பாதுகாக்கப்படுறீங்க? இப்போ அந்த மலையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மாடு மேய்க்கிற ஆளுங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தா அங்க எவனாவது வந்து கள்ளச்சாராயத்துக்கு அடுப்பு போட்டிருப்பானா? கண்டிப்பா. ஒருவேளை அதற்காக தான் பாதுகாக்கிறாங்களோன்ற கேள்வியும் இருக்கு. நமக்கு தெரியல. அப்போ நீங்க ஒரு ஒரு மாடு மேய்க்கிறனால இப்போ ஒரு வனம்ங்கிறது வந்து பெருகணும்னா, இப்போ ஒரு மாடு போய் அங்க புல்லு மேயும். அதுல இருக்கக்கூடிய ஏதாவது பழம், கொட்டை கிட்ட ஏதாவது ஒண்ணு சாப்பிடும். அத வந்து சாணத்துல சாணம். போடும். அது வேற இடத்துல போய் மரமா முளைக்கும். இது வனத்தை பெருக்கக்கூடிய உயிரினங்களா? இல்ல வனத்தை அழிக்கக்கூடிய உயிரினங்களா இது? இவங்க போராட்டம் கூட என்ன 2006ல நீங்க கொண்டு வந்த என்ன வனச்சட்டமோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலம்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு நீங்க இதை வந்து ஒரு மேய்ச்சலுக்கு கூட நீங்க வந்து ஒரு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அந்த மாடுகள் எல்லாம் எங்க போகும்? அப்ப அந்த தொழிலை செய்யக்கூடியவங்க என்ன நசிக்கிறது தானே அது? கண்டிப்பா. அப்ப அது ராஜகண்ணப்பன் அவர்கள் கூட என்ன அந்த மீட்டிங்ல பேசுறாருன்னா, நானும் ஒரு விவசாயி தாங்கிறார். நீங்க 1000 மாட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போன விவசாயியா? நீங்க வந்து ஏக்கரா கணக்குல காடு இருக்கலாம். அது உங்களுக்கு மேய்க்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, இடம் இருக்குது, மேய்ச்சலுக்கு உண்டான நீங்க புல்லு பூண்டு எல்லாம் நீங்க விளைவிக்கிறீங்க. நீங்க அதுல வந்து நீங்க சஸ்டைனபிளா இருக்க முடியும். காடு தோட்டம் இல்லாதவன் மாடு வாங்கி வச்சிருக்கான்ல, வெளியில போய் மேய்ச்சிட்டு வரலாங்கிறது அவன்லாம் என்ன பண்ணுவான்? நிச்சயமா. தோட்டம் இருக்கிறவன் ரைட், அதுல வந்து பயிர் வச்சு அது உணவு கொடுத்துருவான். தோட்டம் இல்லாதவங்க இன்னைக்கு யாராவது போய் இன்னைக்கு விவசாய நிலத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாங்கக்கூடிய அளவுக்கு விலைவாசி இருக்குது. கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு மாட்டை வச்சுக்கிறவன் வந்து நான் வந்து மேய்ச்சல் கொடுக்கறதுக்கு நான் எனக்கு விவசாய நிலத்தை வாங்கி அதுல நான் புல்லு பூண்டு விளை வச்சு அதுல என் மாட்டை விளைவிக்கிறேன். அந்த அளவுக்கு அவன் விவசாயிக்கு காசு இருந்தா அவன் இதுக்குள்ள போகணுங்கிற அவசியமே இல்லையே. நிச்சயம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு விவசாய நிலங்கள் அவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து காசை கொடுத்து நீங்க யாருனாலும் விவசாய நிலத்தை வாங்க முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குதுல்ல. அதுல என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றீங்கன்னா, அப்ப மக்களுடைய பிரச்சனையை கூட உங்களால பிரச்சனைன்னு உணர்ந்துக்க முடியலன்னா நீங்க எப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பீங்கிற கேள்வி கண்டிப்பா. வருதுல்ல? அதுதான் சார் கேள்வி. இப்போ ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா, தேவை இருக்கவோ தானே போராட்டம் பண்றாங்க. அத அரசாங்கம் ஆதரிக்கணுமா? இல்ல அதற்கான தீர்வ குடுக்கணுமா? இல்ல அவர்களுக்கு போராடுறவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறது தான் சரியான போக்கா சார்? எந்த அரசாங்கமா இருந்தாலும் அது திமுகன்னு இல்ல, அதிமுக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் போராட்டத்தை யாரும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா போராட்டங்கிறது யாரை எதிர்த்து? அரசாங்கத்தை எதிர்த்து தான். அப்ப எந்த ஒரு அரசாங்கமும் போராட்டத்தை வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனா இது தேவையில்லாத போராட்டம்ங்கிறது நீங்க எப்படி சொல்லலாம் அத? அவனுக்கு தேவை இருக்கிறனால தான் நாம போராடுறான். உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு தேவையில்லாத போராட்டமா ரைட் ஏத்துக்கலாம். ஆனா அதனால பாதிக்கப்படுறான்ல, அப்ப அவன்லாம் வந்து போராடாம என்ன பண்ணுவான்? அப்ப சீமானா அதானே கேட்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நசுக்கிக்கிட்டே இருக்காங்க. நானே இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னடா இவங்களுக்கு போய் உதவனா என்னங்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு ஆடை மேய்க்கிறேன், மாட்டை மேய்க்க வரேன்றாரு. அதே வந்து இன்னொரு இது மாதிரி லைனா நான் இனிமேல் மாடு மேய்க்கக்கூடிய போராட்டத்தை நடத்துவோங்கிறாரு. என்னன்னா அந்த குரலற்றவர்களின் குரலா ஒலிக்கணும், அவங்களுக்கு ஒரு உரிமையை வாங்கி கொடுக்கணும். எங்கேயாவது வனந்து வரத்துறையில வந்து இவ்வளவு பட்டா போட்டு கொடுங்க நான் கேட்டாங்க? கண்டிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஒரு ஒரு மாடு போய் மேயறதுல என்ன ஆயிடும், என்ன சேதாரம் வந்துரும் வனத்துறைக்கு? அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அது இவங்க கேட்கறது வந்து சீமான் செய்யறது நியாயமா இருக்கு. அவர் வந்து இதெல்லாம் ஒரு போராட்டமா, இதெல்லாம் தேவையில்லைங்கும் போது நீங்க அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனையை நீங்களே தீர்த்து வச்சிட்டீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல இருந்து சீமானுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். நிச்சயமா. நீங்களே கல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா சீமான் போராடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? நீங்களே வந்து கோயில்ல வந்து குடமுழுக்க தமிழ்லயே பண்ணி ஓதுறத தமிழ்லயே பண்ணீங்கன்னா சீமான் எங்கேயாவது வந்து கொடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல நீங்களே வந்து மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் மேய்ச்சல் நடத்த வந்து எங்கேயாவது வந்து ஒதுக்கி கொடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்களே காப்பாத்துறீங்கன்னா சீமானுக்கு வேலை ஏதாவது இருக்கிறா? அவர் ஒண்ணுமே அரசியலே பண்ண முடியாம அவரை ஏன் நீங்க மக்களுக்கு உண்டான தேவைகளை பூரா நிவர்த்தி பண்ணி நீங்க சீமான கார்னர் பண்ணுங்கன்றேன் நான். கண்டிப்பா. அவர் அரசியலே செய்ய முடியாத அளவுக்கு பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? மக்களுக்கு தேவையானது பூரா நீங்களே பண்ணுங்க. அப்ப சீமானுக்கு போராடணுங்கிற வாய்ப்பே கிடைக்காதுல்ல. ஈஸியா நீங்க சீமான வீழ்த்திட்டு போலாமே. கண்டிப்பா. அப்படிதான். அதே மாதிரி சார் இப்ப நீங்க சொன்னது போல குரலற்றவர்களின் குரலாய் ஒலிக்கிறாங்க சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
இப்போ வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஒண்ணு விவசாயிகள் வயித்துல அடிக்கிறாங்க. அப்படி இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில கூட போராடிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி குரலற்றோரின் குரலின் வயித்துல அடிப்பதை தான் அரசாங்கம் நோக்கமா வச்சிருக்கு. இதுதான் சார் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து தொழிலதிபர்கள் பக்கம் அப்ப அரசாங்கம் நிக்குது. அப்ப குரலற்றவர்களின் பக்கம் அரசாங்கம் இல்லையான்ற ஒரு கேள்வி இல்லை, இருக்கு. இன்னைக்கு தொழிலதிபர்களை பாதிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷனுக்கு காசு யார்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க? இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டெல்லாம் கொடுக்குறாங்களே, யார் கொடுத்தாங்க? நிச்சயமா தொழிலதிபர்கள் தான். அப்போ அவங்கள எப்படி அரசாங்கங்கள் வந்து பகைச்சுக்கும்? ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள எவ்வளோ இது பண்ணாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கும் போது அவங்களுக்கு உண்டான சட்டத்தை போடுறதுல இவங்க ஒன்றும் தயங்கவே மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ பெரிய சேவையை செஞ்சாங்க கொரோனா டைமில். அவங்க ஆமா. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு உயிர் வாழ்ந்திருக்க முடியுமா? நிச்சயமா. இன்னைக்கு நம்மலாம் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், சுவாசிச்சுட்டு இருக்கோம்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கணும் டெய்லி, நித்தம். அப்போ அந்த அளவுக்குலாம் அன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களை வந்து போட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் விட்றன்றீங்க. பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை பூராமே நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்னா, நீங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் என்ன முக்கியமான வாக்குறுதி கொடுத்தீங்க? 3 லட்சம் அரசாங்க பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதை நாங்கள் வந்தால் நிரப்புவோம். நீங்கள் ஆமா. நாங்கள் வந்து வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். நீங்கள் கண்டிப்பா. அரசாங்க வேலை வாய்ப்பு அப்போ 5 வருஷத்துல 50 லட்சம் பேர்த்துக்கு கொடுப்போம். நீங்கள் என்னாச்சு? அப்போ அது இல்லாம 2.5 லட்சம் புதிய அரசாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். நீங்க அது என்னாச்சு? அப்ப எல்லா இடத்துலயும் நீங்க வேலை வாய்ப்பை, நாங்க அரசாங்க வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுவோம்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து பொய் சொல்லி வாக்கு வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த வேலை வாய்ப்பை கூட நீங்க பறிச்சு நீங்க வந்து கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா, இன்னைக்கு மாநகராட்சிக்காக ஒரு ஊழியர் வேலை செய்யும் போதும் ஒரு கான்ட்ராக்டுக்காக ஒரு ஊழியர் வேலை செய்யும் போதும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிச்சயமா. அது இல்லாமல் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 செக்டருக்கு தான், திருவிக நகர் அப்புறம் இன்னொரு நகருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2500 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். இது இன்னைக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்லேருந்து அவங்க வாங்கக்கூடிய ஊதியம் 700 ரூபா. அப்போ மாதத்துக்கு என்னாச்சு? 21,000 ரூபா. ஆமா. இப்போ இந்த கான்ட்ராக்ட் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோனா ஒரு நாளைக்கு 600 ரூபா தான். அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 18,000 ரூபா தான். அப்போ 3,000 ரூபா காசை நீங்கள் அவங்க கையில் வைக்கிறீங்க. நிச்சயமா. அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அரசாங்கத்தில்னு இருக்கும்போது நம்ம இதில் என்ன அரை காசுனாலும் அரசாங்க காசு, கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசுங்கிற அளவுக்கு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. நமக்கு எது ஒன்றுனாலும் இப்போ ஒரு பிற்காலத்தில் ஏதாவது நடந்தால் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் நம்மளே பாதுகாக்கும். கான்ட்ராக்டில் இது நடக்குமா? நிச்சயமா. நீங்கள் இத்தனையெல்லாம் நாங்கள் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு தனியார் மயமாக்க போகிறோம் நீங்கள் கொள்கையாக சொல்லி செஞ்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, அது யாருமே நம்ம கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆமாப்பா அவங்க சொன்னது தானே செய்கிறாங்க, இதில் என்ன போய் தப்புன்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னது என்ன? 3 லட்சம் அரசாங்க ஊழியர்களிட பணியிடம் காலி இருக்குது, அதை நிரப்புவோம். அதே மாதிரி வந்து புதுசாக 2 லட்சம் இதை உண்டு பண்ணுவோம் அரசாங்க வேலை வாய்ப்பை. தனியாரில் வந்து வருஷத்துக்கு 10 லட்சம். இத்தனை கனவுகளை வந்து நீங்கள் இளைஞர்கள்கிட்ட உண்டு பண்ணி ஏமாற்றிட்டு இன்னைக்கு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர்கள். கண்டிப்பா. அவங்களுடைய வேலையிலே நீங்க போய் கை வைக்கிறீங்கன்னா அதுல எவ்வளவு சார் மிச்சப்படுத்திட போறீங்க? நிச்சயமா சார். இன்னொன்னு, இப்ப எல்லாத்தையுமே தனியார்மயமாக்கிட்டா அரசாங்கம் எதற்குன்ற ஒரு கேள்வியும் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறாங்க. இல்ல, அது உங்களுடைய பாலிசி டெசிஷனா இருந்தா பண்ணுங்கன்றான் நான். நீங்க அது வந்து உங்களுடைய அரசாங்க கொள்கை, பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா நீங்க சொன்னது அதுவா சொன்னீங்க? ஆமா. சொல்றது ஒண்ணு செய்யறது வேறங்கிறனால தான் நம்ம விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. இதே வந்து இல்ல நாங்க வந்து எல்லாத்தையுமே தனியார் மயமாக்க போறோம், இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் மேம்பாடு கொண்டு வரதுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், அதை உங்களுடைய கொள்கை திட்டமாக வரைவு திட்டமாக வச்சிருந்து அதை செயல்படுத்துனீங்கன்னா யாருமே கேள்வி கேட்க போகிறலையே. இதெல்லாம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம்லையே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே எனக்கு ஓட்டு போட்டேன். ஏன் எதிர்கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னா, நீ தேர்தலுக்கு முன்னாடி நீ வாக்குறுதி கொடுத்ததில் என்னென்னலாம் சொன்னீங்க, இப்போ என்னத்தை செய்கிறீங்க? அப்போ நீங்கள் சொல்ல ஒன்று செயல் வேறா இல்லை நீங்கள் இருக்கீங்க போது நம்ம விமர்சிக்காமல் என்ன பண்ணுறது? சரி, இப்போ தூய்மை பணியாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 4 நாள் வேலை செய்யாம ஸ்ட்ரைக் பண்ணாங்கனாலே தமிழ்நாடே நாரி போயிடும்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய வேலையை நிச்சயமாக அரசு வேலையாக வச்சிருப்பதோ இல்லை அவங்களுக்கு அதிக ஊதியம் கொடுப்பதோ தவறில்லை அப்படின்னும் போது அதை குறிப்பாக நாங்கள் தனியார் மயம் தான் ஆக்குவோம்னு அரசாங்கம் இந்த மாதிரி திட்டமிட்டு பிளான் பண்ணுவதற்கான காரணம் என்ன சார்? ஒருவேளை அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதில் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு காரணமாக இருக்கு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். யார் எதுவுமே நீங்கள் வந்து இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு டக்கு நான் செஞ்சுருவாங்க. இதே மற்ற இடத்துல செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஏன்னா அவங்க எதிர்ப்பு குரல் வரும். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்ப்புகள் வந்து ரிப்பன் பில்டிங்கில் ஒரு 1500 பேருக்கு மேலே வந்து போராடிட்டு இருக்காங்க. 3000 பேர் வேலைக்கு போகல. ஆமாம். சென்னை நாற்ற நாரிடுமான்னு, ஏற்கனவே சென்னை நாற்ற நாரிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நுளம்பூர் ஏரியாவில் இருக்கேன், அந்த சைடில் வந்து அது எப்பயுமே அந்த குப்பை தொட்டி இருக்கும், அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியல, அவ்வளோ தூரம் அந்த இடத்துல வந்து நாரி கிடக்குது.
எல்லா பகுதியும் இப்போ சென்னையில் பூரா அப்படி தான் இருக்குது. 3-4 நாளாக வந்து குப்பை எடுக்கல சென்னை பூரா. அப்போ என்ன ஆகும்? சென்னை நாற்ற நாராமல் இருக்காது, நாற்ற நாறிட்டு இருக்கு ஏற்கனவே. அப்போது அவங்களுடைய வேலையினுடைய உன்னதம் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம ஆமா. ரோட்டை கிராஸ் பண்ணுறது ஐயோ நாறுதேன்னு நமக்கு மூக்க போடுறோம். கண்டிப்பா அதுக்குள்ளார இறங்கி அவன் வேலை பார்க்குறான். நம்ம எதை வந்து அசிங்கம் நாறுதுன்னு மூக்க பிடிச்சி அப்படி போகலான்னு போகிறோமோ அவன் அதுக்குள்ளார இறங்கி அதை சுத்தப்படுத்துகிறான். அப்போ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்பை நம்ம செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? நிச்சயமா இன்னும் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கூட கொடுத்தாலும் நம்ம போய் அந்த வேலையை செய்வோமா? 10,000 ரூபாய் கொடுத்தாலும் போய் செய்வோமா? அப்போ அந்த வேலையை அவங்க செய்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா அப்போ அவங்களுக்கு ஊதியத்தையும் குறைச்சி அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள போய் நீங்கள் போய் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மாத்துறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அடக்குமுறை இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம கேள்வி கேட்காம என்ன பண்ணுறது? இது நீங்கள் காசை மிச்சம் பண்ணணும்னா இது மட்டும் தான் மிச்சம் பண்ணுறதுக்கு இருக்கா? கண்டிப்பா சார். காசை பண்ணுறதுக்கு மிச்சம் பண்ணுறதுக்கு இடமே இல்லையா? இன்னைக்கு அரசாங்க காசை செலவு பண்ணி திட்டங்கள்ங்கிற நிறைய பேரில் எத்தனை விளம்பரம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனாயிரம் கோடிக்கு அந்த விளம்பரம் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்கள் ஃபோட்டோவை உங்கள் பேரை வச்சு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு மக்களுடைய ஆயிரக்கணக்கான வரிப்பணத்தை கோடிக்கணக்கான வரிப்பணத்தை தூக்கி செலவு பண்ணுறீங்க. இந்த ஒரு ஏழைக்கு வந்து யாரும் நீங்கள் செய்ய முடியாததை வந்து யாரும் செய்ய முடியாத அவன் போய் இறங்கி ஊரை சுத்தப்படுத்துகிறான். அந்த நண்பன் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்போ உட்காந்து பேச முடியுமா? இன்னைக்கு தெருப்பூரா நாரி இருந்தால் நம்ம இப்படி உள்ளார உட்கார முடியுமா? கண்டிப்பா அப்போது இதெல்லாம் வந்து கவனிக்கணுமா இல்லையா? எதை நீங்கள் பண்ணால் எதை பண்ணக்கூடாது, யாருக்கு நீங்கள் இன்னும் அதிகமான வசதி வாய்ப்புலாம் அவங்களுக்கு சேர்த்தி கொடுக்கணும். நீங்கள் நிச்சயமா இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு. இன்னொரு விஷயம் சார், இப்ப பரந்தூர் விமான நிலையம் அந்த பிரச்சனைனாலும் சீமான் தான் போராடணும், விவசாயிகள்னாலும் சீமான் தான் போராடுறாரு, இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னாலும் சீமான் தான் 10ஆம் தேதி போராட இருக்கிறார். ஸோ மக்கள் பிரச்சனை அப்படின்னாலே இப்ப இருக்கக்கூடிய அரசியல சீமானவர்கள் தான் நிக்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் எல்லாமே தேர்தல் அரசியலை நோக்கி ரோட் ஷோ செய்யக்கூடிய வேலையை ஈடுபடுறாங்க. ஸோ நம்ம தமிழகத்துக்கு இப்ப தேவையானது மக்கள் அரசியலா இல்ல தேர்தல் அரசியலா? எந்த காலத்திலையும் தேவையானது மக்கள் அரசியல் தான். அப்போ அந்த மக்கள் அரசியல் அடிப்படையை வச்சு தான் தேர்தல் அரசியல் வரணுங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு அப்படின்றாங்க. இன்றைக்கி கொள்கை கூட்டணிங்கிறதே கிடையாது. எல்லாத்துக்குமே வெறும் தேர்தல் கூட்டணி. எந்த கூட்டணியாவது நீங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியுமா? இல்லை, எந்த கூட்டணியும் கிடையாது. எல்லாமே வெறும் தேர்தலுக்கு வெற்றி பெறதுக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி தான். பரவாயில்ல, வச்சுக்கணுன்றேன், தப்பு இல்லை. நீங்கள் ஒருத்தரை வீழ்த்தணுமா ஜெயிக்கணுமா நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்களா, இதெல்லாம் வியூகங்களில் ஒன்று. அதை நான் குறைய சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வெற்றி பெறுறது எதற்காக வெற்றி பெறணும்? உங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டணும் இல்லையா? அப்போ நீங்கள் சமூக நீதி, சமத்துவம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற எல்லாத்தையும் கோட்பாடுகளை பூரா பேசிக்கிட்டு மக்களுக்கு அடிப்படையில் கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகளை பூரா கொடுக்கலன்னா அப்புறம் அரசியல் கட்சி போராடி தானே ஆகணும். இன்றைக்கி எல்லா கட்சிகளையும் போராடுறாங்க. நம்ம வந்து வெறும் சீமான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் போராடுறாருன்னு நம்ம வந்து சிங்கிள் அவுட் பண்ணிட முடியாது. ஆனால் அதிகமாக எல்லாரும் வந்து தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமான் வந்து வாக்குகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்களுடைய அரசியல், மக்களுக்கு என்ன தேவையோ அதனால் எனக்கு ஓட்டு வருதா வரலையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை நான் வந்து இதை வந்து மக்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்களா இல்லை கேலியாக பார்ப்பாங்களா, இதை வந்து பாராட்டுவாங்களாங்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சு போய் மனுஷன் போராடுற அப்படி அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த வகையில் வந்து சீமான் வந்து இப்போ சமீபமாக நடந்த போராட்டங்கள் எல்லாமே பாராட்ட விட வேண்டிய போராட்டங்களாக தான் இருக்குது. ஆனா அதை வந்து கேலி சித்திரம் பண்ணி எள்ளி நகைக்கக்கூடிய வேலைகள்ல மற்ற கட்சியினர் செய்யறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்கக்கூடிய இந்த வேலையில அனுதினமும் ஒரு நாள் ஒரு போராட்டம்னு மக்களை நோக்கி பயணம் செய்கிறார் சீமான். சோ இதனால அவர் வந்து கிண்டல் செய்யப்படுகிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார்? இதை எப்படி பாக்குறீங்க? எதை பண்ணி இன்னைக்கு நாட்டில் கிண்டல் பண்ணாமல் இருக்காங்க? இன்னைக்கு நாட்டில் நக்கல் நையாண்டி பண்ணாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதுக்காக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்துக்கிட்டு ஐயோ நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்க, நக்கல் பண்ணிடுவாங்க, விமர்சனம் பண்ணிடுவாங்கன்னு அவங்களுடைய செயல்பாடுகளை செய்யாமல் இருந்தால் அதுதான் நம்ம குற்றமாக பார்க்கணும். இன்றைக்கி எந்த அரசியல்வாதிகள் மேலே விமர்சனங்கள் இல்லை, எந்த அரசியல்வாதிகள் மேலே இன்றைக்கி மீம்ஸ் இல்லை, எந்த அரசியல்வாதிகளை வந்து இன்றைக்கி கேலி சித்திரம் வரையாமல் இருக்காங்க? எல்லாத்தையும் எல்லாரும் செய்கிறது தான் இது. ஸோ ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் போய் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன மாதம்? ஆகஸ்ட் மாதம். அடுத்த தேர்தல் நமக்கு எப்போ வரப்போகுது? ஏப்ரல் மேலே. இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு வீட்டில் போய் எனக்கு வாக்கு போடுங்கன்னு ஓட்டு கொடுக்குறது, இன்றைக்கி நடக்கக்கூடிய செயல்பாடு வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஞாபகம் வச்சு போய் போடுவானா வாக்கு? ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டத்துக்காக உங்கள் கூட வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? உங்களுக்காக வழக்கு வாங்கிட்டு, உங்களுக்காக அடி உதை வாங்கிட்டு உங்களோட நிற்கும்போது இது ஒன்றும் 10 வருஷம் ஆனாலும் அந்த மனுஷனுக்கு மறக்காது. யாரும் போராடணும்னு ஐயோ நம்ம கூட வந்து இந்த மனுஷன் நின்னா எந்த கட்சியாக இருந்தாலும். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி மகாலட்சுமி.